எந்த ஒரு சமூகம் அதன் மகளிரை மதிக்காமல் அவர்களின் விருப்பத்திற்கு எதிராகவே செயல்படுகிறதோ அச்சமூகம் விலங்கு கூட்டத்தை விட மோசமானதாகும். அவனுங்களுக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. புருஷோத்தமா மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் அவனுங்க இருக்கிற காலனியை தீய வச்சு எரிச்சிட வேண்டியதுதான். சரியா சொல்றீங்க தம்பி. அப்படி செஞ்சாதான் அவங்களோட திமிரு அடங்கும். அந்த பீமுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னாச்சு? ஏன் அமைதியாயிட்டீங்க? என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? தீய வச்சு எரிச்சிடுவீங்களா? தேவையில்லாத வேலையை செய்யறதுக்கு முன்னாடி உன்னை எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கங்க, உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுங்க. எங்களுக்கு மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, புரிஞ்சுதா? அப்ப நீங்க மேல் ஜாதிக்காரங்களே மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா இன்ஸ்பெக்டர் ஐயா? ஆமா, மிரட்டத்தான் செய்யறேன். வேற என்ன பண்றது? சேட்டையா, மேல் ஜாதி கீழ் ஜாதி பிரச்சனையில இப்ப நானும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. இனி அந்த கொலைகேஸ முதல்ல இருந்து விசாரிக்க போறோம். அதுல இருந்து தப்பிக்க பாருங்க. அது மட்டும் இல்ல சேட்டையா, ராம்ஜி சக்பால் கூடவோ அவர் பையன் பீமோடவோ யாரும் மோதாதீங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாம் நல்லது. புழு பூச்சி எல்லாம் பார்த்து அப்ப பயப்பட சொல்றீங்களா இன்ஸ்பெக்டர் ஐயா? சேட்டையா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு சின்ன புண்ணு வந்து கவனிக்காம விட்டுட்டா அத புழு பூச்சி எல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். வாளால வெட்டப்பட்டு பொழைச்சவங்க கூட இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன முள்ளு படக்கூடாத இடத்துல பட்டுருச்சுன்னா ஆளே செத்து போயிடுவான். பீமராவ் சக்பாலும் அந்த மாதிரி ஒரு சின்ன முள்ளு தான், புரிஞ்சுதா? எதுக்கும் எச்சரிக்கையாவே இருங்க. ஒரு சூரியன் நீ பூமை ஜனங்களின் காவலன். உச்சத்திலே ஒரு சூரியன் நீ பூமை ஜனங்களின் காவலன். சட்டத்தின் சட்டைக்கு மூளை கொடுத்தவன், சண்டைக்கும் சாதிக்கும் காலை தெளித்தவன், குற்றங்கள் செய்தவர் காலை உடைத்தவன், குள்ளகளின் தோலை முறித்தவன். இன்னைக்கு நடந்த சம்பவத்தால சேட்டையாவோட மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்துருச்சு. பறக்காம பின்ன இந்த ராம்ஜி சத்பால் ஜெயில இருந்து வெளியில வந்தது சேட்டையாவோட தோல்வி தானே. சரி சேட்டையா, நாங்க போயிட்டு அப்புறமா வரோம். ராம்ஜி சத்பால், இந்த உலகத்திலேயே உனக்கு மிகப்பெரிய எதிரி யாருண்டா? அது நான் தான். இந்த மோதல்ல எனக்கு என்ன நடந்தாலும் சரி, உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். அதை நான் செஞ்சுதான் ஆகும். இல்லைன்னா கிராமத்தாளுங்க முன்னாடி நான் ஒரு நகைச்சுவை கலைஞனாவே மாறிடுவேன். மருமகனே, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க வரன்னு ஒரு தகவல் கூட அனுப்பலையே. தகவல் அனுப்பியிருந்தா மட்டும் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பீங்களா? இல்லங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் எப்படித்தான்னு சொல்லுங்க. அதை தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கேன். என் பொண்டாட்டி இங்க வந்து எவ்வளவு நாளாச்சு. அவளை அனுப்பி வைங்கன்னு நான் தகவல் அனுப்பியும்
அவ ஏன் வரல? ஏன்னா எனக்கு வர விருப்பம் இல்ல. நீங்களும் இங்க இருந்து கிளம்பி போறதுதான் உங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏய் கங்கா, எங்க போற? புருஷன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டிங்கிறவ கடைசியில அவனுக்கு அடங்கித்தான் போயாகும். போய் உன் துணிமணியெல்லாம் எடு, இங்க இருந்து கிளம்பலாம். விடுங்க. அத்தா, கையை விடுங்க. கைய விடலைன்னா என்ன பண்ணுவ? என்ன வேணா பண்ணுவேன். நீங்க முதல்ல கங்கா அக்கா கையை விடுங்க. மாமனார் ஐயா, பிரச்சனை எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க பொண்ணு என்னடானா அவ புருஷனோட பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். உங்க பையன் என்னடானா அதிக பிரசங்கியா இருக்கான். வேண்டாம் மருமகனே, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. கங்காவோட கையை விடுங்க. இது நம்ம வீட்டு பிரச்சனைங்க. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன முடிவு பண்ண போறீங்க? நான் இங்க பேச்சுவார்த்தை நடத்த ஒண்ணும் வரல. உங்க பொண்ணை என் கூட உடனே கிளம்பி வர சொல்லுங்க. தாமர தம்பி, நீங்க முதல்ல கங்காவோட கையை விடுங்க தம்பி. எல்லா பிரச்சனையும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நிதானமா பேசலாம். ராம்ஜி, உங்க பொண்ணு சீக்கிரமா தயாராக சொல்லுங்க. நான் இன்னைக்கே கிளம்பி ஆகணும். அத்தா, ராம்ஜின்னு சொல்லாதீங்க. அவர் என்னோட அப்பா, உங்களுக்கு மாமனார். இங்க பாரு, நீ ரொம்ப வாய் பேசுற. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடக்கமா நீ நடந்துக்கிட்டேன்னா அது உனக்கு நல்லது. இல்ல அத்தா. நீ வாயை மூடு பீம். நீ எதுவும் பேசக்கூடாது. அத்தான் கிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா? பேச ஒரு வரமுறை வேண்டாம்? இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்களே சொல்லுங்கம்மா, இப்படி ஒருத்தர் கூட எப்படிமா வாழ்றது? அவருக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. உறவுகளை எப்படி மதிக்கணும்னு கூட தெரியல. அவரோட மாமனார் வீட்டுக்கு வந்து எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கல்ல? எல்லா வீட்லயும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற வழக்கமான சண்டைன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ இந்த அளவுக்குலாம் சொல்லவே இல்லையே கங்கா. இப்படி முழுக்க குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு, அது மட்டும் இல்லாம இவ்வளவு கேவலமா பேசுறாரு. என்ன என்னன்னு சொல்றீங்கம்மா? பல மாசங்களா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும் நான் நம்பினேம்மா. ஆமா, நான் என்னோட கணவனையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு வரணுங்கிற முடிவை ஒரே நாள்ல எடுக்கலம்மா. குடிக்காதீங்கன்னு சொல்லி பார்த்தேன், ஆனா அவர் கேக்குற மாதிரியே தெரியல. என்னை விட அவருக்கு குடிதான் முக்கியமா பட்டுச்சு. அப்ப நான் என்னதாம்மா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சுமா. எல்லாமே நாசமாயிடுச்சு. என் வாழ்க்கையே நிர்மூலமாயிடுச்சு. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. என்ன பாக்குறீங்க? என்ன வேடிக்கையா காட்டுறாங்க? வேடிக்கைத்தான் நடக்குது. ராம்ஜி சத்பால், இதத்தான் எல்லாரும்
வென விதைச்சவன் வெனைய இருப்பான்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களாண்ணே, இவன் நம்ம சமூகத்துல நடந்த சம்பவத்துல தேவையில்லாம மூக்கு நுழைச்சான். இன்னைக்கு அவன் வீட்லயே ஒரு புது நாடகம் ஆரம்பிச்சிடுச்சு. கேவலமா இருக்கா? ஐய, வாங்கண்ணா வாங்கண்ணா, ரொம்ப கேவலப்படுறான், வாங்க. ஒருத்தன் இந்த உலகத்தையே ஜெயிச்சா கூட அவனோட வீட்டுல அவன் தோத்துட்டா எல்லாத்துலயும் தோத்த மாதிரி தான். இங்க பாருங்க மாப்பிள்ள, கோபத்தை எல்லாம் விட்டுருங்க. வாங்க வந்து கை நினைங்க. வாங்க. என்னது கைய நினைக்கணுமா? நான் இங்க கை நினைச்சிட்டு போலான்னு வரல. என் வீட்டுல இருந்தே ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். உங்க பொண்ணை சீக்கிரமா கிளம்ப சொல்லுங்க, இல்லனா என்ன நடக்கும்னு நானும் காட்ட தானே போறேன். நீங்க எங்க போறீங்க? எங்கேயும் போகாதீங்க, உள்ள வாங்க. நான் ஊரை சுத்தி பார்க்க போறேன். எனக்கு இங்க மூச்சு முட்டுது. இருங்க மருமகன், என்ன உங்க மக மேல சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன தடுக்கவே கூடாது. பாத்து பாத்து, நீ தெரியாம தொட்டுட்டாலும் அப்புறம் நாங்க போய் குளிக்கணும். தர்மத்தை கெடுக்கிறதுக்குன்னே வர்றானுங்க. ஆமா, எல்லாரும் தள்ளி போங்க. நான் தொட்டா உங்களுக்கு தான் கெடுதல், புரியுதா? அவன் சொல்லிட்டு போனதை கேட்டீங்கல்ல, அவன் தொட்டா நமக்கு கெடுதலாம். இவன் எங்க தான் போறான்? சாராய கடைக்கு. திரும்பவும் குடிக்க தான் போறான். கடவுள் நமக்கு இப்படி சோதனை மேல சோதனையை கொடுக்கிறாரு. நமக்கு பிறந்த குழந்தைகள்ல பாதிக்கு மேல நம்ம கண்ணு முன்னாடி இறந்து போச்சு. இருந்த வேலையும் போயிடுச்சு. பீமோட வாழ்க்கையில தினம் ஒரு பிரச்சனை வருது. எல்லாத்தையும் விட கொடுமை கங்காவோட வாழ்க்கை இப்படி ஆனதுதான். இந்த உலகத்திலேயே மோசமான அப்பா அம்மா நாம தான் நினைக்கிறேன். நம்ம எந்த பசங்களுமே சந்தோஷமா இல்லையே. அக்கா அக்கா அக்கா, ஆனா நாம கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப மருமகன் அப்படிலாம் இல்லையே. அப்போ எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. அப்படின்னா அக்கா கல்யாணம் பண்ணப்போ அவர் குடிக்கவே மாட்டாரா? இல்லப்பா, அப்பெல்லாம் அவர் அப்படி இல்ல. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏன் அவர் அப்படி ஆயிட்டாரு? விமராவ், உங்க அத்தான் படையில இருந்தாரு. ஆங்கிலேய அரசாங்கம் ஜாதி பேரு சொல்லி நிறைய வீரர்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்பா அவருக்கும் வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறமும் அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. ஆனா அங்கேயும் ஜாதியால வேலை விட வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடன் பண பிரச்சனை ஆளே மாறி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கெட்ட பழக்கம் ஆரம்பமாயிருக்கணும். ஆனா பீம், நீ ஒண்ணு கவலைப்படாத. நாம புரிய வச்சோன்னா அவரு புரிஞ்சுக்குவாரு. நில்லு. தாமரை, நான் சேட்டு தன்சுக்லால். இவரு மங்கேஷ். வேணா நீ வேற ஜாதி ஆளா இருக்கலாம். சொல்ல போனா உங்க ஜாதிக்கும் எங்க ஜாதிக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கலாம். இருந்தாலும் நீ நம்ம கிராமத்தோட மருமகனாச்சு. அதான்
உன்னை நினைச்சா கவலையா இருக்கு. அந்த ராம்ஜி உன்கிட்ட ரொம்ப ரொம்ப மோசமா உன்கிட்ட நடந்துகிட்டதா கேள்விப்பட்டனே. ச்சே, அவர் அப்படிலாம் நடந்திருக்க கூடாதுல்ல. என்ன இருந்தாலும் நாகரிகம் தெரியாத மனுஷன் தானே. தாமரை, நாங்க ஒண்ணு கேள்விப்பட்டோம், நீ கங்கா கூட சேர்ந்து இல்லையாமே, சந்தோஷமா இல்லையாமே? சந்தோஷம் எப்படி இருக்கும்? வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வேலை போயிடுச்சு, இன்னொரு பக்கம் கையில நயா பைசா இல்ல. அது பத்தாதுன்னு பொண்டாட்டி தொல்லை. நயா பைசா இல்லையா? தாமரை, நான் இருக்கும்போது என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? சேட்டு தன்சுக்லால் இருக்கல்ல, தாமரை கைய காட்டு காட்டு காட்டு. 1 2 3 வச்சுக்க வச்சுக்க. இது ஒரு பரிசா நினைச்சு வச்சுக்க. ஆனா ராம்ஜி கிட்ட மட்டும் சொல்லிடவே சொல்லிடாத. வா வா உட்காந்து பேசலாம். சரி தாமரை, சொல்லு, என்ன சரக்கு சாப்பிடுற? உள்ளூர் சரக்கா இல்ல வெளிநாட்டு சரக்கா? ஏன் சேட்டையா என்ன பேசுறீங்க? வெளிநாட்டு சரக்க யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இவர் யாரு? நம்ம தாமரையாச்சே. இவரை வரவேற்க வேண்டிய பொறுப்பு நம்மளதாச்சே. நீங்க கிளாஸ்ல வெளிநாட்டு சரக்க ஊத்துங்க, கை தானா எடுத்துக்கும். கிளாஸ்ல உள்ளவா உள்ளவா வா 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 உள்ள வா உள்ள வா. வா தாமரை வா உள்ள வா. தாமரை கொஞ்சம் தள்ளியா உட்காரு. அதுக்கேத்த மாதிரி தானே உட்காரணும். அங்கேயே உட்காரு, போ உட்காரு. மஞ்சுளா, துளசி, 2 பேரும் என் கூட வாங்க. அக்கா, பின் வாசல் வழியா எங்க போறீங்க? உங்க அத்தானை தேடிதான் போறேன். முன்னாடி அப்பா அம்மா எங்க போய் தேட போறீங்க? எவ்வளவு குடிச்சிருக்கிறாரோ, எங்க விழுந்து கிடக்காரோ? எங்கேயாச்சும் இருப்பாருல்ல அத்தை. அவரை கண்டுபிடிச்சு ஊரை விட்டு போங்கன்னு கண்டிப்பா சொல்லிட்டு தான் வருவேன். அப்பாவும் அம்மாவும் அவருக்கு என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க கௌரவத்தையும் மானத்தையும் தரையில போட்டு மிதிக்கிறாரு. நான் பிறந்த வீட்டுக்கு வந்து எப்படி கூத்தடிக்கிறாரு. நீ எங்கேயும் போக வேண்டாம். அவர் என்ன வேடிக்கை வேணாலும் காட்டட்டும். வேடிக்கை காட்டி தளர்ந்து போவார்ல, அப்ப அவரே சரியாயிடுவார். நாம பொண்ணு வீட்டுக்காரங்க தான், அதுக்காக சலைச்சவங்க இல்ல. அவரு செய்யற எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க முடியாது. குடி குடி, வெள்ளக்கார சரக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லவா? அப்பனும் புள்ளையும் ஒரே மாதிரி தான். 2 பேருக்கும் மாய வித்தைகள்லாம் தெரியும். அவங்க பேசுற பேச்சுல அவங்க எந்த தப்பும் செய்யலன்னு, நீ தான் எல்லா தப்பையும் செஞ்சன்னு நீயே உன் வாயால ஒத்துப்ப. அதனால அவங்க சொல்ற எதையுமே கேட்காத. ஏயா, இப்படி யாராவது பொண்ணை வளர்ப்பாங்களா? உனக்கு பெரிய அநியாயம் பண்ணிருக்காங்க. நீ அவங்கள பழிக்கு பழி வாங்கிடுன்னு சொல்ற. பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத. ஷேட் தன்சுக்லால் இருக்கல்ல, ஆனா நீ அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கணும். அவங்க வாழ்க்கையை நரகமாக்கணும். நாங்க உன் வாழ்க்கையை சொர்க்கமாக்குறோம்.
சத்தியமா? தாமரை, இனிமே நீ கவலையே படாத. நாங்க உங்க ஜாதியிலே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு அவளை கட்டி வச்சிடறோம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா குடிச்சிட்டு வாழ்க்கைய அனுபவி. சரி, கிளம்பு. ரொம்ப நேரமாச்சுல. பாத்து பாத்து வீட்டுக்கு போய் சேர்ந்துருவல்ல தாமரை. இனி அவங்க வீட்டு ஆளு அவங்க வீட்டை அழிக்க போறான். அவன் அங்கே கிடக்கட்டும். நாளைக்கு காலையிலேயே புது நாடகம் ஆரம்பமாகும். வேடிக்கையா இருக்க போது சேட்டையா. இனி அந்த ராம்ஜி சத்பாலும் அவன் மகன் பீம்ராவும் இந்த கூத்தையெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாப்போம். என்னாச்சு? நீ போட்ட வழக்குல ஜெயிச்சிட்டல பீம். அதனாலதான் உன் நண்பன் சந்தோஷத்துல உனக்கு மாலை போடுறேன். பீம், என்னால உனக்கு உதவி பண்ண முடியாம போனதுக்கு வருந்துறேன். ஆனா நீ இந்த கேஸ ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தா. இந்த பாரு பீம், இந்த உலகத்துல எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. போராட்டத்துல கலந்துக்க முடியலனாலும் போராட்டத்துல ஜெயிச்சவங்களை பாராட்ட முதல்ல வருவோம். அப்படி ஜெயிச்சவங்களுக்கு முத ஆளா அவங்க தான் வெற்றி மாலையை போடுவாங்க. எங்களோட ஆசையெல்லாம் ஒண்ணுதான். நீ இப்படியே போராடிக்கிட்டே இரு, ஜெயிச்சுக்கிட்டே இரு. வாங்க. இந்த பங்கஜ் லட்டு எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. வேணாம். பீம் ஜெயிச்சதுல எங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமோ இல்ல. மகிழ்ச்சியோ இல்லையோ இந்த லட்டு சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. எங்களுக்கு வேண்டாம். சரி, உனக்கு ஏது இவ்ளோ பணம்? எங்க அப்பா ராத்திரி நல்லா அசந்து தூங்குனாரா, அவருக்கு தெரியாம திருடிட்டேன். சாப்பிடு சாப்பிடு. இடிப்பு சாப்பிடு. காலி ஆயிடுச்சுன்னா வேற வாங்கிக்கலாம். சாப்பிடு. நீ பண்றது ரொம்ப தப்பு. இதுல தப்பு என்ன இருக்கு பீம்? உன்னோட மகிழ்ச்சிக்காக நான் இது கூட பண்ணலனா எப்படி? இல்ல, நம்மளோட வெற்றி உண்மையின் வெற்றி. அதோட மகிழ்ச்சியை திருட்டு பணத்துல நம்ம கொண்டாட கூடாது. நீ பண்றது ரொம்ப தப்பு. அதான் முடிஞ்சு போச்சே பீம். இனி என்ன பண்றது? நான் திருடும் போது இதெல்லாம் பெருசா யோசிக்கல. திருடிட்டேன், அவ்வளவுதான். நடந்த சம்பவத்தை இனி நம்மளால மாத்த முடியாதுல. நம்மளால மாத்த முடியும். எப்படி? நீ செஞ்ச திருட்டுத்தனத்தை ஒத்துக்கணும். நீ பணத்தை திருடினதா உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லணும். அப்படி நான் சொன்னா என்னை எப்படி அடிப்பாருன்னு தெரியுமா? அடி வாங்கணும். உண்மைக்காக அடி வாங்குறதுல தப்பே இல்லை.
நம்ம உண்மைக்காக அடி வாங்கினா அது நமக்கு வலிக்காது. அது வலிச்சாலும் கூட உண்மைக்காக போராடுறத நினைச்சுக்கோ. போ, அப்பா கிட்ட உண்மையை ஒத்துக்கோ. அருமை பீம், அருமை. நீ எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்க. வாழ்க்கையில நீ நடத்துற ஒவ்வொரு போராட்டத்திலையும் இதே தெளிவு இருக்கட்டும். நான் வாய்க்கு முழுக்க போராடிக்கிட்டே தான் இருக்க போறேன். நேத்து அப்பாக்காக போராடினேன், இன்னைக்கு அக்காக்காக போராடுறேன், நாளைக்கு இன்னொருத்தருக்காக போராடுவேன். ஒண்ணு பீமாராவ், உன்னால நிறுத்த முடியாது, உன்னால ஓய்வெடுக்க முடியாது, நீ தளர்ந்து போகவும் கூடாது. சரி பீம், நீ என்ன சொன்னியோ அதையே நான் செய்றேன். நான் எங்க அப்பா கிட்ட போய் உண்மையே ஒத்துக்கிறேன். அவர் என்ன செஞ்சாலும் சரி. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஜெயிச்சதுக்கான சந்தோஷத்தை கொண்டாடிடுற. எடுங்க இல்லாட்டி எடுத்துக்கோங்க. பீம் ஜெயிச்ச சந்தோஷத்தை கொண்டாடணும்ல. நான் திருட்டு பணத்துல தான் இதை வாங்கினேன். இருந்தாலும் நான் அப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லிடுறேன். அப்போ இந்த லட்டு வாங்கின பாவம் எல்லாம் போயிடும். இந்த எடுத்துக்கோ. அப்புறம் இந்த லட்டு பீமோட வெற்றிக்கான கலைப்பா மாறிடும். இந்த எடுத்துக்கோங்க. அவங்கள எல்லாம் விடு பீம், நீ லட்டு சாப்பிடு. எடு. உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொன்னதுக்காக உனக்கு இந்த மாலையை போடுறேன். எடுத்துக்கோ பீம். சொல்லலாமா? கங்காக்கா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க புரிஞ்சன் மாமாவோட வீட்டுக்கு போயிடுங்க. அதனால என்ன லாபம் பீம்? நாளைக்கு காலையில நாங்க பண்றத பாருங்க. அப்பதான் அத்தானுக்கும் புத்தி வரும். நான் எந்த தப்புமே பண்ணல. அப்புறம் நான் ஏன் போகணும்? சரி, தப்ப பத்தி இப்ப பேச வேண்டாக்கா. நீங்க பேசாம புரஞ்சன் மாமாவோட வீட்டுக்கு போயிடுங்க. சொல்லுங்க ஆனந்தண்ணே. ஆமாக்கா, நீங்க இங்க இல்லனா அப்புறம் அத்தா உங்ககிட்ட தேவையில்லாம வம்பு பண்ண மாட்டாருல்ல. 3 பேரும் என்ன சொல்றீங்க? பசங்க சொல்றது சரிதான். கங்கா, நான் உன்னை இப்பவே புரஞ்சன் வீட்டுல விட்டுறேன். வா. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? கண்டிப்பா சரிப்பட்டு வரும். நம்ம முன்னாடி மாப்பிள்ள பிரச்சனை பண்ணாமலாவது இருப்பாருல்ல. என் பொண்ணு கூட்டிட்டு போக தானே வந்திருக்காரு. அப்ப முதல்ல என்கிட்ட பேசிட்டோம். சரி, நீ ஒண்ணு பண்ணுமா, முதல்ல துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. ஆனா மருமக இன்னும் வரலையே. எங்க போனாருன்னு தெரியல. கிராமம் முழுக்க இப்ப அவரை யார் தேடி போற? நான் போய் தேடி பாக்குறேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. வேற எங்க போயிருப்பாரு? ஆமா, நானும் பாலாண்ணன் கூட போயிட்டு வரேன். பாலா, பார்த்து போயிட்டு வாங்க. சீக்கிரம் போயிட்டு வாங்க. போங்க. சரி, வா. என் மாமனார் வீட்டு ஆளுங்களை விட இந்த ஊருக்காரவங்க நல்லவங்க. இருந்த ஜாதிக்காரவங்களா இருந்தும் கூட அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாங்க. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு உதவியும் பண்ணாங்க. ஆனா என் மாமனார் வீட்டு ஆளுங்க, நான் இங்க விழுந்து கிடக்குறேன். யாராவது அதை பத்தி கவலைப்பட்டாங்களா? அத்தா வீட்டுக்கு போலாம் வாங்க. அத்தா அத்தா, நீங்க ஏன் இங்க வந்து படுத்திருக்கீங்க? நாங்க எங்கெல்லாம் தேடிட்டு வந்திருக்கோம்.
வீட்டுக்கு வாங்க. ஆமா அத்தா, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுல எல்லாம் கவலையா இருக்காங்க. அம்மா அப்பா எல்லாரும் நீங்க எங்க போயிட்டீங்கன்னு கவலையா இருக்காங்க. வாங்க. ஏண்டா உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் எப்படி போட்ட பொண்ணை எனக்கு கட்டி வச்சிருக்காங்க. அவளால தான் எல்லா பிரச்சனையும். அவங்க எதுக்காக கவலைப்பட போறாங்க? நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வரல. அங்க வந்தாலே எனக்கு மனப்புழுக்கமாயிடுது. நான் வரமாட்டேன். விடு. மருமகனை காணோம்னா மாமனார் வீட்ல கவலைப்பட மாட்டாங்களா? இங்க குளிருது, வீட்டுக்கு போலாம். எந்திரிங்க. நான் தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நானும் உங்க வீட்டு வேலைக்காரனா? நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா? வரலன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க. நீங்க எங்க அத்தான், வேலைக்காரன் இல்ல. நீங்க எங்க அத்தான் தானே. வீட்டுக்கு போலாம் வாங்க. பாலான்னு அத்தான் கூட வராம நாம மட்டும் எப்படி போக முடியும்? வீட்டுக்கு போலாம். தேநீர் குடிக்க வேணாமா? பாலண்ணே, பீம், பாலண்ணே. என்னாச்சு? பாலண்ணே, கங்கா அக்கா வீட்ல இல்ல. என்ன? என்ன? ஆமா, எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. பாலண்ணே, கங்கா அக்கா ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்கன்னா? அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டா. இனி பாலண்ணே, நம்ம அக்கா அத்தானுக்கு எவ்வளவு முக்கியம்ங்கிறது இப்ப தெரியுது பாத்தீங்களா? வந்துட்டாரா? வராரு. எங்க என் கங்கா எங்க? அதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். பொண்ணு ராத்திரி காணாம போயிட்டா, ஆனா இவங்களுக்கு தெரியலையா? என்ன எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? மாப்பிள்ள நீங்களே சொல்லுங்க. ராத்திரி நேரத்துல எழுந்து போயிருக்கா, எனக்கு எப்படி தெரியும் அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு? சொல்லுங்க. பொண்ணு வாடி போயிருக்கா, கவலையா இருக்கான்னு தெரியுதுல, அப்ப பக்கத்திலே தூங்கி இருக்கணும். என்ன அம்மா நீ, உனக்கு அவ்வளவு கூட பொறுப்பு இல்லையா? தனியா அவ எங்க போனானே தெரியல. இனிமே அவளை எங்க போய் தேடுறது? எங்க போனா தெரியலையே என் பொண்ணு. அக்கா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல. இப்ப என்ன பண்றது? ஐயோ, இப்ப நம்ம என்னதான் பண்றது? மாப்பிள்ள நேரா வந்து எதையோ கத்திட்டாரு. எல்லாரும் முன்னாடியும் கத்தவே கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. நான் அப்படி அவளை என்ன சொல்லிட்டேன்? அவ விருப்பப்படிதான் எல்லாத்தையும் பண்றா. என் பேச்ச அவ கேட்கறதே இல்ல. என் கிராமத்துல இருந்து ஒரு ஆள் அனுப்பி வர சொல்லிவிட்டேன். ஆனா அவ வரவே இல்லை. இப்ப நானே கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்ப அவ இங்கே ஓடி போயிட்டா. எல்லாரும் எதுக்கு இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் போய் கேட்கலாம். நில்லுங்க. யாரும் எங்கேயும் போக தேவையில்ல. அவ போனா போயிட்டு போறா. என்ன பண்றது? அவ புருஷனுக்கே அக்கறை இல்ல. எவ்வளவு நாள் தான் அவளும் அம்மா வீட்லயே இருப்பா? அவளை கூட்டிட்டு வர யாரும் போக தேவையில்ல. நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா பீமாபாய்? அவ நம்ம பொண்ணு. பீமாபாய் அப்படி எல்லாம் சொல்லாத. கங்காவை புருஷன் சரியா கவனிச்சுக்கலனா என்ன? பிறந்த வீட்டுக்காரங்க நாம இருக்கோம்ல. இப்பவும் அவளை பத்தி கவலைப்பட நாம இருக்கோம். அவளுக்கு 2 சின்ன குழந்தைங்க இருக்கு, அதுங்க எங்க போவோம்? ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். மாப்பிள்ள, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. எங்க கங்காவோட குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள எங்க கிட்டயே கொடுத்துருங்க. நீங்க பேசாம இருங்க. அதோட நம்மளுக்குள்ள இருக்கிற உறவு முறிஞ்சிரும். அப்புறம் நீங்க உங்க வீட்லயே இருங்க, சந்தோஷமா இருங்க. நாங்க எங்க வீட்ல சந்தோஷமா இருக்கோம். இது சரிதானே மாப்பிள்ள? அம்மா, என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? அத்தா அந்த பசங்களோட அப்பா.
ஒரு அப்பா தன்னோட குழந்தைகளை எப்படி தருவாரு? ஏன் கொடுக்க மாட்டாரு? நம்ம குழந்தைங்கள அந்த அளவுக்கு நேசிக்கலனா, அவங்க சந்தோஷத்தை நம்ம பெருசா எடுத்துக்கலனா, அந்த குழந்தைங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? பீமாபாய், நீ சொல்றது சரிதான். கங்காபாயோட குழந்தைகளை நம்ம வளர்த்துக்கலாம். ஆமா. மாப்பிள்ள, என்னோட மக சந்தோஷப்படக்கூடாதுன்னு தானே நினைச்சீங்க. அதான் போயிட்டாலே. ஆனா நம்ம தேடலாம். நம்மால எவ்வளவு முடியுமோ தேடலாம். கிடைச்சிட்டா சந்தோஷம். ஒருவேளை கிடைக்கலனா இதுதான் நம்ம தலையெழுத்து. நீங்க ஒண்ணு பண்ணுங்க மாப்பிள்ள, கங்காவோட பசங்களை என்கிட்ட கொடுத்துருங்க. எப்படிங்க உங்ககிட்ட என் குழந்தைய கொடுக்க முடியும்? அதுங்க உங்க பொண்ணோட குழந்தைங்க மட்டும் இல்ல, அதுங்க என்னோட குழந்தைங்க. நான் தான் அந்த குழந்தைங்களுக்கு அப்பா. என்னால அப்படிலாம் விட முடியாது. உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீ என்னம்மா பொசுக்குன்னு பசங்களை கேட்டுட்ட? அவர் சரின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னா? அப்படிலாம் செய்ய மாட்டார். அந்த அளவுக்கு அவர் மோசமானவர் இல்ல. சூழ்நிலைனால இப்படி குடிகாரரா மாறிட்டாரு. ஆமா அத்தை, அத்தானும் கங்கா கவுக்கானும் ரொம்ப கவலையா தான் இருக்காங்க. பாத்தீங்கல்ல எப்படி ஓடி வந்தாருன்னு. நாடகம்லாம் சிறப்பா தான் இருக்கு. ஆனா இதே நாடகத்துல பொண்ணு மாப்பிள்ளைய ஒண்ணு சேர்ந்தா போதும். அப்பதான் மனசு நிம்மதியாகும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பாலான்னு என்ன சொல்றீங்க? பள்ளிக்கூட போலாமா? நீ இருக்கியே பீமா, என்னதான் பிரச்சனை நடந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிற நேரத்தை மட்டும் மறக்க மாட்டேன். நல்லா படிச்சாதான் பிரச்சனை எல்லாம் தீரும் இல்லையாப்பா? ஆமா, படிப்போட பெருசு எதுவும் இல்ல. போங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. போங்க போங்க. வாங்க பாலான்னு. அவர் திருந்தவே மாட்டார் மாமா. நானும் எவ்வளவோ விதத்துல சொல்லி புரிய வைக்க பார்த்துட்டேன். அவரு கேட்க கூட மாட்டாரு. அப்படிலாம் இல்ல கங்கா. எல்லா வீட்லயும் புருஷன் முண்டாட்டிக்குள்ள 1000 சண்டைகள் இருக்கதான் செய்யும். திடீர்னு கோவப்படுவாங்க, அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். மாமா, எனக்கு அப்படி தோணல. எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னைக்குமே சரியாக போறதில்ல. என் தலையில என்ன எழுதி இருக்குன்னே தெரியல. எதிர்காலத்தை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல கங்கா. மாப்பிள்ளைக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு காலையில அவர் கேள்விப்பட்டதும் ரொம்பவே படபடப்பாயிட்டாரு. எப்படி ஓடி வந்தார் தெரியுமா? அது மட்டும் இல்லாம நாங்க எங்க பொண்ணோட குழந்தைங்களை கொடுத்துருங்கன்னு சொன்னதும் அவர் ஆடியே போயிட்டாரு. முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? அவருக்கும் அவர் குடும்பத்தை பத்தி கவலை இருக்குல்ல. இங்க பாருமா, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. முதல்ல அழறத நிப்பாட்டு, எல்லாமே சரியாயிடும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கோம். கண்டிப்பா நல்லது நடக்கும். அக்கா பத்தி ஏதோ தெரிய வந்துச்சா? தெரியல. மாப்பிள்ள கோபத்துல வந்து ஏதேதோ கத்திட்டாரு. எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டாரு. நம்ம கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. மாப்பிள்ள, எங்க கங்காவோட குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள நாங்களே பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. முடியாது. என் பசங்களை உங்கள்ட்ட கொடுக்க முடியாது. அம்மா, முதல்ல எனக்கு தான். விடுங்கப்பா. அம்மா, எனக்கு கொடுங்க. 2 பேரும் எவ்வளவு வளர்ந்துட்டீங்க. இப்போ அம்மா தான் ஊட்டி விடணும்னா எப்படி? இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே சாப்பிடுவீங்க? சாப்பிட்டா என்ன தப்பு? நாங்க வளர்ந்தாலும் நீங்களும் அப்பா ஊட்டி விட்டாதான் நாங்க சாப்பிடுவோம். நீங்க 2 பேரும் எங்களுக்கு ஊட்டி விடலனா நாங்க வாழ்நாள் முழுக்க பட்னியாவே இருப்போம். சரி விடுங்கப்பா. இந்த பெரிய பெரிய பேச்செல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம். முதல்ல 2 பேரும் ஒழுங்கா சாப்பிடுங்க. சாப்பிடு. தண்ணி கொடுங்க. வாழ்க்கை எவ்வளவு நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இவளுக்கு மூளை குழம்பிடுச்சு. அம்மா வீட்டு கிளம்பி வந்துட்டா. குழந்தைங்கள பத்தி அவளுக்கு எந்த கவலையும் இல்ல. ரெண்டும் எவ்வளவு அழுதுங்க. இருந்தும் இவ வரலையே.
இவளுக்கு இவளை பத்தி மட்டும் தான் கவலை. சரியா சொல்றீங்க தாமரை தம்பி. அவங்களுக்கு எப்பவும் அவங்கள பத்தி தான் கவலை. ஐயோ, அவங்க குணமே அப்படித்தான். அவங்க வலையில மட்டும் நம்ம சிக்கிட்டோன்னு வச்சுங்க, நம்ம கதையா முடிஞ்சது. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் தாமரை. இங்க தனியா உட்காந்து என்ன பண்ற? வேற என்ன பண்றது? கங்காவும் ராத்திரியோட ராத்திரி எங்கேயோ ஓடி போயிட்டா. போயிட்டான்னா இங்க இருந்து எங்க போயிட்டா? அவ வீட்டுல இருக்கிறவங்களுக்கே அவ எங்க போனான்னு தெரியல. எனக்கு எப்படிங்க தெரியும்? இப்ப நான் போய் என் பசங்களுக்கு என்ன சொல்லுவேன்? வரும்போது அம்மாவோட தான் வருவேன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்ல முடியும்? போனவதான். நான் ஒண்ணு சொல்லவா? பசங்களுக்காக ஒரு புது அம்மாவை கூட்டிட்டு வா. 2வது கல்யாணம் பண்ணு. இங்கே இதே ஊர்லயே, மாமனார் வீட்டுக்கு பக்கத்திலேயே. நீ வேற பொண்ணை கட்டுறது அவங்களுக்கு தெரியணும். அப்பதான் புத்தி வரும். ஆனா அவங்க என் பசங்களை கூடன்னு கேக்குறாங்களே. போச்சுடா தாமரை தம்பி. நேத்து ராத்திரி உங்களுக்கு எவ்வளவு சொல்லி புரிய வச்சோம், இன்னும் நீங்க புரிஞ்சுக்கல. அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை முட்டாளாக்குறாங்க. அசந்தவன் தலையில மிளகா அரைக்கிற வித்தையெல்லாம் அவங்க கிட்டதான் கத்துக்கணும். அந்த ராம்ஜி சத்பாலும் அவன் பையன் பீம்ராவும் சரியான தில்லுமுள்ள ஆளுங்க பாவுங்க. புதுசா கூத்த பண்ணி கூட இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளாக்கிடுவாங்க. என்ன செட்டு, என்ன சொல்றது சரிதானே? கண்டிப்பா. செட்டையா? பீமா, ஆனந்த் அங்க பாத்தீங்களா? பார்த்தல, ஆதாரம் கண்ணு முன்னாடியே வருது பாரு. யார் அக்காவாவது வீட்டை விட்டு ஓடி போயிட்டா இந்த மாதிரிதான் ஸ்கூலுக்கு போவாங்களா? அவங்க விரிச்சு வச்ச வலையில நீ நல்லா சிக்கிக்கிட்ட தாமரை. சிக்கிட்டாரு. இவங்க 2 பேரும் அத்தான் கூட என்ன பேசிட்டு இருக்காங்க? கண்டிப்பா நல்லதா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அத்தானோட மனசை கலைக்க பாக்குறாங்களோ? இருக்கலாம். பீம், தேநீர் கடைக்கார ஐயா, நகை கடைக்கார ஐயா, அக்கா எங்க போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ராத்திரியில அழுதுட்டு இருந்தாங்க, திடீர்னு எங்க போயிட்டாங்க. ஐயோ, உங்களுக்கெல்லாம் தெரியும்னா கொஞ்சம் சொல்லிடுங்களேன். நாங்களாம் ரொம்ப கவலையா இருக்கோம். எங்க அத்தானும் ரொம்ப நேரமா தேடுறாரு. பள்ளிக்கூடம் போறது கூட மனசு இல்ல. ஐயோ, அக்கா வீட்டை விட்டு இப்படி போயிட்டாங்கன்னா தம்பிங்களால பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா? எப்படியாவது அக்காவை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அதான் வாங்க வாங்க, சேர்ந்து போய் தேடலாம் வாங்க. அக்கா போன வருத்தத்துல தானே நீங்களும் இருக்கீங்க, அப்படிதானே? வாங்க 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 போலாம். வாங்க வாங்க வாங்க. தாமரை, தாமரை. பாபா போலாம். கிளம்புங்க கிளம்புங்க. திரும்பவும் அத்தானோட மனசை கெடுக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நாங்க உன் அத்தானோட மனசை ஏண்டா கெடுக்கணும்? அது உங்க வீட்டு பிரச்சனை, நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் அப்படி என்னதான் உறவோன்னு எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் மூக்க நழுக்கிறீங்க. 2 தடவை முயற்சி பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? அதோட விளைவு என்னாச்சுன்னு தெரியும்ல. பாலானனி அப்பாவி எதுவும் பண்ண முடியல. அதே மாதிரிதான் இப்பவும் நடக்க போகுது. எங்க அத்தானியும் உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஐயா அனுமதி கொடுத்தீங்கன்னா கிளம்பட்டுமா?